ஆழ்மான இருளிலிருந்து நீர் என் ஆத்துமாவை விடுவித்தாய். நான் கர்த்தரின் முன்பாக ஜீவனின் ஒளியில் நடக்கும்படி கர்த்தாவே என் மேல் கருணை செய்யும். மனிதர் என்னை மிதிக்கிறார்கள். நாள் முழுவதும் என் சத்துருக்கள் என்னை அழுத்துகிறார்கள். நான் பயப்படும் நேரத்தில் உன்னை நம்பி நிற்கிறேன். கர்த்தரின் வார்த்தையை துதிக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். அவர்கள் என் வார்த்தைகளை மாற்றுகிறார்கள். அவர்களின் சிந்தனைகள் எல்லாம் எனக்கு எதிராக. அவர்கள் மறைந்து காத்திருக்கிறார்கள். என் நடைகளை பார்த்துக்கொண்டு என் அலைந்ததைகளை நீர் எண்ணினீர். என் கண்ணீரை உன் குடத்தில் வைத்தாய். அவை உன் புஸ்தகத்தில் இல்லையா? அப்பொழுது என் சத்துருக்கள் பின்வங்க இது நான் அறிந்தேன். கர்த்தர் என் பக்கம். நான் கர்த்தரை நம்பி நிற்கிறேன். பயப்பட மாட்டேன். நீ என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவித்தாய். என் கஷ்டத்தில் நான் கர்த்தரை கூப்பிட்டேன். பொய் பேசும் நாவுகளிலிருந்து என்னை விடுவிக்கும். என்ன கிடைக்கும்? பொய் பேசும் நாக்கு, போரளியின் கூர்மையான அம்புகள், சுடும் நெருப்பு அங்காரங்கள். நான் நீண்ட காலத்தில் சமாதானத்தை வெறுக்கும் மக்களிடத்தில் வாழ்ந்தேன். நான் சமாதானம் பேசுகிறேன், ஆனால் அவர்கள் யுத்தத்திற்காக எழுகிறார்கள். கர்த்தாவே, என்னை காப்பாற்று கெட்ட மனிதர்களிடத்திலிருந்து. அவர்கள் இருதயத்தில் தீமையை நினைக்கிறார்கள். பாம்பைப் போல தங்கள் நாக்கை தீட்டுகிறார்கள். பெருமையான மக்கள் மறைந்து ஜாலங்களை அமைத்திருக்கிறார்கள். என் வழியில் கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள். நான் கர்த்தரை சொன்னேன், நீர் என் தேவன், என் இரட்சிப்பின் பலம். போர் நாளில் நீர் என் தலையை மூடுகிறீர். அவர்கள் நாவின் தீமை அவர்களையே அழிக்கட்டும். சுடும் நெருப்பு அவர்கள் மேல் விழட்டும். அக்கினியில், குழியில். நான் அறிந்தேன், கர்த்தர் துன்பப்பட்டவனின் வழக்கை நடத்துவார். ஏழைகளுக்கு நீதி தருவார். கர்த்தாவே, நான் உன்னை கூப்பிடுகிறேன். என் ஜெபம் தூபமாக உன்னிடத்தில் எழும்பட்டும். என் வாய்க்கு காவல் வைக்கும். என் உதடுகளை காப்பாற்றும். என் இதயம் தீமையில் போகாமல் இருக்கட்டும். நீதிமான் என்னை தடுத்தால் அது அன்பு. எங்கள் எலும்புகள் உழுத்த மண்ணைப் போல சிதர்ந்தாலும் என் கண்கள் உன்னை நோக்கி இருக்கிறது. தீயவர்கள் தங்கள் ஜாலத்தில் விழட்டும். நான் பாதுகாப்பாக கடந்து போகிறேன். நான் கர்த்தரை சத்தமாக கூப்பிடுகிறேன். என் குறைகளை அவரிடத்தில் சொல்கிறேன். என் ஆவி சோகமானாலும் யாரும் என் ஆத்துமாவை பார்க்கவில்லை. நான் உன்னை கூப்பிடுகிறேன். நீர் என் அடைக்கலம், என் பகுதி. என்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வா. உன் பெயரை நான் துதிக்க. நீதிமான் மக்கள் என்னை சுற்றி நிற்கும். நீர் என்னை நன்மை செய்கிறவர். நீங்கள் இந்த சினிமாட்டிக் கதையை பார்த்திருக்கீர்கள். இப்பொழுது நீங்களே போய் வாசியுங்கள். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.